எபிசோட் 2க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன எபிசோட பார்க்கலனா மேலே இருக்கிற ஐகார்ட் பட்டன்லையும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க நண்பா. எடுத்த உடனே 1995 தான் காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிற டைமில் 1999 நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 1995 ஒரு பிரம்மான ஒரு எம்எல்ஏவை காமிக்கிறாங்க. அவர் இந்த கேஸை சீக்கிரம் முடிப்பியா இல்லையா, என்னையா பண்ணிட்டுருக்குறாங்க, ஒரு போலீஸை போட்டு சத்தம் போட்டுட்ருக்க. சார் இது ஒரு சின்ன கேஸ் தான் சார், சீக்கிரம் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ சீக்கிரம் முடிக்காமல் இந்த கேஸ் எழுத்துட்டு இருந்தனா எனக்கும் பவர் போயிடும், அப்புறம் உனக்கும் வேலை போயிடும், 2 பேர் போய் வீட்டில் உட்கார வேண்டியதான்னு சொல்லிட்டு இருக்க. கூட இருக்கிறவன் ஒரு டைம் நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணாங்கல்ல தலைவரை, சூரியநாராயண் ரவிசங்கர்னு, அவனுங்க இந்த கேஸு கரெக்டாக இருப்பானுங்க, அவங்கள தூக்கி உள்ளே போட்டுருங்கிற மாதிரி சொல்ல, சரிங்கய்யா நானும் பார்க்குறேன், இதை பெருசு பண்ணாதீங்க, சின்ன கேஸு தாங்கிற மாதிரி அவரும் கிளம்புறாரு. ஸ்ட்ரெயிட்டாக வண்டி எடுத்துக்கிட்டு இந்த சூரியநாராயணனை அப்போ தொலைவி தான் போகிறாரு. பக்கத்தில் போய் ஒருத்தட்ட அட்ரஸை கேட்க, அங்கே இருக்குதியா வீடுன்னு சொல்கிறாரு. போய் வீட்டில் செக் பண்ணி பார்க்குறாங்க, யாருமே இல்லை, ஒரே ஒரு ஐயா தான் இருக்கார். அவர்கிட்ட கேட்டால் அவங்கெல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்க, வரத்துக்கு லேட் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு போலீஸும் வண்டியில் எடுத்துகிட்டு கிளம்புற நேரம் கரெக்டாக அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதை போலீஸ் பார்க்க அந்த சூரியநாராயணனை மட்டும் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் அட் ப்ரெசன்ட் 1999 காமிக்கிறாங்க. இந்த டைம்லைனே ஃபுல்லாக 1999 நடக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே நம்ம ஹீரோ அத்தியமானம் எந்த மாதிரிலாம் கொலை பண்ணியிருப்பாங்க, இதுக்கு என்னென்ன சாட்சி இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி கொலை பண்ண வந்தவன் கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்டாக தான் இருந்திருக்கணும். கரெக்டாக அடி தலையில் ரைட் சைடு மட்டும் பலமாக விழுந்திருக்கு. இதை வச்சே நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் 2 பேர் சைக்கோபாத்தாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற கோல்டு நகைன்னு சொல்லி எதையுமே அவனுங்க திருடல, கரெக்டாக தாலியோ அண்ணா கொடியை மட்டும் பிடிங்கிட்டு போயிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும் போது அவனுங்க அதை மட்டும் ஏதாவது ஒரு சென்டிமெண்ட்டாக பார்க்குறானுங்க மாதிரிலாம் சொல்ல, இன்ஸ்பெக்டரும் இது கண்டிப்பாக சைக்கோபாத்தாக தான் இருக்கும், ஒருத்தனாக இருந்தாலே கஷ்டம், இப்போ 2 பேர் சீக்கிரமாக அதை நம்ம தடுத்து நிறுத்தி அவனுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த போன எபிசோடோட லாஸ்ட்டில் 2 பேர்த்த கைது பண்ணி உள்ள கூட்டு போயிருப்பாங்க. அதில் ஒருத்தர் ரவிசங்கர்னு பேர் தெரியும் நமக்கு. ஸோ இப்போ அவனுங்க 2 பேர்த்தையும் வெளியே விடுறாங்க. வெளியே விடும் போதே போலீஸ், இதுக்கு மேலே நான் அவங்கள இந்த பக்கம் பார்த்தேன்னா கண்டிப்பாக 2 பேர்த்தையும் ஆயுசுக்கும் வெளியே வராத மாதிரி பண்ணிடுவேன், ஒழுங்கா இருங்கடாங்கிற மாதிரி சொல்லி மிரட்டி அனுப்புகிறாரு. அவனு இதுக்கு மேலே தப்பு நடக்காது சாருங்கிற மாதிரி கையெழுத்து போட்டுட்ருக்க. அதே டைம் அந்த பக்கம் இன்றைக்கி திருவிழா பந்தோபஸ்துக்கெல்லாம் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இதை அந்த ரவிசங்கர் பையனும் நோட் பண்ணிக்கிறான். அப்புறம் 2 பேர் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கானுங்க. சரி இன்றைக்கி நைட் என்ன தான் பண்ண போகிறான்னு சொல்லி கேட்க, போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டியா இல்லையா, இன்றைக்கி எல்லாருமே திருவிழாவுக்கு பந்தோபஸ்துக்கு போக போகிறாங்க, இன்றைக்கி நைட்டு தான் நமக்கான சரியான நேரம்னு சொல்லி இவனுக்கு 2 பேரும் கிளம்புறானுங்க. அதே டைம் அதிகமான போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வர ஒரு சின்ன பசங்க நின்றுட்டு இருக்கானுங்க. யோ வாத்தியாரே எப்போயா கிளாஸ் நடத்துவோம், இன்றைக்கி திருவிழா வேறு இருக்குன்னு சொல்ல, அதிகமான நீங்களாம் திருவிழாவுக்கு போயிட்டு வாங்க, நம்ம சாயந்தரமே டியூஷனை வச்சுக்கலான்னு சொல்ல, அதில் ஒரு பையன் வேறு வாத்தியாரே எக்ஸாம் நெருங்கிக்கிட்டே வருதுன்னு சொல்ல, அதெல்லாம் கவலைப்படாதரா, ஃபுல் படத்தையும் நடத்தி கண்டிப்பாக நான் பாஸ் பண்ண வச்சிட்றேன், எல்லாத்துக்கும் ஒரு பிஸ்கெட்டையும் கொடுத்து அனுப்பி விட்றாரு. அப்புறம் இவங்க எல்லாருமே கிளம்பி அந்த கொலை நடந்த வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அதிகமான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்தோடனேயுமே ஆம்பளைங்களை தான் அடிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஏன்னா அவங்க தான் பவர்ஃபுல், பொம்பளைங்க கொஞ்சம் வீக்காக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்கள அடித்தா கண்டிப்பாக அங்கே இருக்கிற பவர் போயிடும், அவங்களால ஈஸியாக அதெல்லாம் திருடிட்டு போக முடியும். கடைசியாக இவங்க நகைப்பணம் எதுவும் எடுக்கல, எல்லாமே கன்ஃபார்மாக இருந்தாலுமே. ஆனால் அந்த கொஸ்டின் மார்க் யாருக்கு, செத்தவங்களுக்கா இல்லை நமக்கு சொல்கிறானாங்கிற மாதிரி ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குங்கிற மாதிரி சொல்ல, சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் எல்லா இடத்துலையுமே விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி ஏதாச்சும் பார்த்தீங்களா, ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் போலீஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒருத்தருட்டி கேட்க, எல்லாருமே சந்தேகப்படுற மாதிரி யாரையுமே பார்க்கலங்கிற ஒரே பதில் தான் சொல்கிறாங்க. அண்ணனே திருப்பி இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்க. இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க, உங்களுக்கு இது மூலிமா என்ன தோணுது, எப்பயுமே சைக்கோ பார்த்துனா ரேண்டமாக ஒரு விக்டிமை சூஸ் பண்ண மாட்டான், பட் ஆனால் இதில் ரேண்டமாக இருக்கே, ஒருத்தன் டெக்ஸ்டைல் ஓனர், இன்னொருத்தர் விவசாயி, இதை வச்சு நம்ம எப்படி அவனை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்க, அதிகமான கப்புள்ஸ் தனியாக இருக்கும்போது மட்டும்தான் அவங்கள கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை பற்றி இன்ஸ்பெக்டர் அம்மாவும் யோசிக்கிறாங்க. ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வேகமாக வந்து என்னையா வேலை பண்ணுறீங்க, ஒருத்தன் நகை பணம் எல்லாத்தையும் திருட்டு போயிருக்காங்க, வீட்டுக்குள்ளே வந்து நீங்களாம் போலீஸில் வேலை பார்க்குறீங்களா, என்ன பண்ணுறீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்க, ஒரு நிமிஷம் உட்காருங்கயா இன்ஸ்பெக்டர் அம்மா வந்துருவாங்கன்னு சொல்ல, அதுக்குள்ளே அவன் கத்திக்கிட்டே இருக்க. கரெக்டாக இன்ஸ்பெக்டர் அம்மா பின்னாடியே வந்துடுறாங்க. என்ன சார் பிரச்சனை, ஏன் கத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்டால், ஒருத்தங்க வீட்டுக்குள்ளே வந்து நகை பணம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான், கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ட்டு வந்தால் யாருமே ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்ல, இன்ஸ்பெக்டரும் சரி கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, நீங்கள் இப்போ ஆக்ஷன் எடுக்கலன்னா ஸ்ட்ரெயிட்டாக டிஎஸ்பிக்கிட்டே போகணும்னு சொல்ல, இன்ஸ்பெக்டரும் சரி வாங்க சார் போகலான்னு கிளம்ப. அதுக்குள்ளே அதிகமான் நீங்கள் போய் கல்யாண வேலையை பாருங்கள், உங்களுக்கு வேலை நிறையா இருக்குன்னு சொன்னீங்க, நான் இந்த கேஸை பார்த்துக்கிறேங்கிற மாதிரி இப்போ அதிகமான் கிளம்பி போகிறாரு. போனால் ஒரு வீட்டில் இருக்கிற எல்லா இடத்தையும் செக் பண்ணுறாரு, எல்லாத்தையுமே சுரண்டிக்கிட்டு போயிருக்கானுங்க தாலியோட. அப்புறம் ஒரு கால் பண்ணிக்கலாமான்னு கேட்டு ஒரு கால் ஒன் பண்ணுறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் டாக் நிறையா வருது. இந்த மாதிரி தான் நிறையா டைம் கிராஸ் டாக் வருமானு கேட்க வீட்டில் இருக்கவங்களும் ஆமான்னு சொல்கிறாங்க. அங்கே சாமிநாதன் ஒருத்தர் ஃபோன் எடுக்கிறாரு.
அதிகமான சீக்கிரமாக இந்த இடத்துக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அனுப்பிவிடுங்கன்னு சொல்ல அப்புறம் அவர் மட்டும் தனியாக வண்டி எடுத்துகிட்டு வராரு. அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, உள்ளே வந்து எல்லாத்தையுமே கழிச்சு பார்த்துட்டு இருக்காரு, எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு. கரெக்டாக ஒரு விஷயம் கிடைக்குது. போய் மேப்பெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. அதே டைம் இப்போ இன்ஸ்பெக்டர் வீட்டில் காமிக்கிறாங்க. மாப்பிள்ளையோட அம்மாவும் நீ இந்த மாதிரி வேலையை விட்டாதாம்மா கரெக்டாக இருக்கும், ஒரு குடும்ப பொண்ணாக தான் என் பையனுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்க. ஆனால் இன்ஸ்பெக்டர் லட்சுமியும் வேலையெல்லாம் விட முடியாது, இது என்னோட அப்பாவாக தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இன்ஸ்பெக்டரோட அம்மாவும் கொஞ்சம் மரியாதையாக பேசுமான்னு சொல்ல அவங்க ஃபஸ்ட்டு மரியாதை கொடுக்குறாங்களாங்க மாதிரிலாம் கேட்டுட்ருக்க. டக்குன்னு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. நம்ம அதிகமான தான் வந்திருக்காரு. வந்தவர் நான் தான் தப்பான டைமில் வந்துட்டேன், சாரி மேம்னு சொல்ல பரவாயில்ல சொல்லுங்கன்னு சொல்ல இப்போ சாயந்தரம் ஒரு திருட்டு கேஸ் விசாரிக்க போனேன், அங்கே எனக்கு ஒரு விஷயம் கிடச்சிச்சு, இதுக்கும் அந்த 2 மர்டர் கேஸுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கும் போல், எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் அங்கே ஆந்திரா பிடி ஒன்று எனக்கு கிடச்சிச்சு, இந்த கவரை பாருங்கள் தெலுங்கில் எழுதியிருக்குன்னு சொல்ல எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவங்க ஆந்திரான்னு தான் சொல்கிறீங்கன்னு கேட்டால் இந்த கொலைகள் எல்லாமே ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் தான் நடந்திருக்கு, ஏன் அவங்க ஆந்திராவிலேருந்து இங்கே வந்து கொலை பண்ணிவிட்டு திருப்பி அங்கே போயிருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்ல சரி இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டால் அதிகமான உடனே நாம் இங்கேருந்து கிளம்பி ஆந்திராவுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லலாம் போய் விசாரித்தா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல சரி போகலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதிகமான எப்போ போகலான்னு சொல்லி கேட்க இதை இப்போ உடனே போகலாங்கிற மாதிரி லக்ஷ்மியும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் மாப்பிள்ளைக்கிட்ட கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியாக தான் இருப்பேன், எனக்கு என்னோடய வேலையும் முக்கியம்தான், உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் கல்யாண வேலையை ஆரம்பிங்கிற மாதிரி சொல்ல மாப்பிள்ளையும் சரி நீ போயிட்டு வாங்கிற மாதிரி சொல்கிறாரு. மாப்பிள்ளையே முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட அம்மாவை கன்வின்ஸ் பண்ண தான் பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. அதே டைம் அந்த பக்கம் ரவிசங்கர் இருப்பான்ல, அவன் யார் ஃபோட்டோவுக்கோ சாமிலாம் கும்பிட்டு கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறானுங்க. இந்த பக்கம் போலீஸ் தமிழ்நாட்டிலேருந்து கிளம்ப அதே டைம் அவனுக்கு 2 பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே எபிசோட் 2 இங்கே முடியுது. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி வைங்க. ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத உங்களோட சேர்ந்து நானும் ஆவலோட தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.